இன்னும் எக்ஸல்ல ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட்னு டேபை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேப்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக உங்கள் டைம் அதிகமாக சேவ் ஆகும். பயங்கர ப்ரொடக்டிவாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம். ஜஸ்ட் ஃபைல் டேப்ல ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. இதில் கஸ்டமைஸ் ரிபன், ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரிபனை கிரியேட் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறதுக்கும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். லெஃப்ட் சைடில் ரிபனுக்கு தேவையான கமாண்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நியூ டேப். ஒரு டேபை நீங்கள் கிரியேட் பண்ணும் போதே நிச்சயமாக ஒரு குரூப்போட தான் வரும். அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. டேபை கிளிக் பண்ணி ரீநேம், சிம்பிளா குவிக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, குரூப்புக்கு ஒரு நேம் கொடுக்கணும். சோ ரீநேம். குரூப்போட டிஸ்ப்ளே நேம் ரிவ்யூன்னு கொடுத்தாச்சு. இதுக்கு சிம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா ஓகே. இன்னும் உங்களுக்கு இந்த டேபுக்குள்ள எக்ஸ்ட்ரா குரூப் வேணும்னா தேவையான குரூப்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதை ரீநேமும் பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கு தேவையான ஆர்டர்ல நீங்க அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். இப்போ எந்தெந்த குரூப்ல எந்தெந்த கமாண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடிட்டிங் குரூப்ல பாப்புலர் கமாண்ட்ஸ்க்கு பதிலாக ஆல் கமாண்ட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். அப்பதான் எல்லாம் கிடைக்கும். இதுவே நீங்க மேக்ரோஸ், நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேக்ரோஸை குரூப்புக்குள்ள வைக்க போறீங்கன்னா பெஸ்ட் மேக்ரோஸ் அப்படின்னு தனியா இருக்கு, அதை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆல் கமாண்ட்ஸ், சார்ட் அண்ட் ஃபில்டர், சம், இப்படி ஒவ்வொரு குரூப்லயும் நமக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிருங்க. மறுபடியும் தேவைனாலும் இதே இடத்துக்கு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல ஏற்கனவே கிரியேட் பண்ண இந்த மாதிரி டேப் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ண போறது இல்லைன்னா அந்த டேபை செலக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இங்க இருந்து நீங்க தாராளமா அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஆனா ரிமூவ் தான் கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அன்செக் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ரேபிட் கமெண்ட்ஸ் நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறதில்ல, அதை அன்செக் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹோம் டேபுக்கு அடுத்தது தான் குவிக்ஸ் அப்படிங்கிற இந்த டேப் வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலா ஒரு ஓகே தட்டிட்டா போதும். இப்போ ஹோம் டேபுக்கு பக்கத்தில் குவிக்ஸ் நாம கிரியேட் பண்ணது இருக்கு. அதுவும் நாம கிரியேட் பண்ண குரூப்ஸுக்குள்ள நமக்கு தேவையான கமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஸோ ஈஸியா வேலை செய்யறதுக்கு, ருட்டீனா நமக்கு தேவையான கமெண்ட்ஸை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த டைம் சேவிங், கூலா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம்.